பாவத்துக்கு கொஞ்சம் விலகி ஓடுங்க. கடைசி காலத்துல நிறைய பாஸ்டர்ஸ்ங்க வாய்ப்பை தேடிட்டு அலைகிறாங்க. நிறைய பாஸ்டர்ஸ்ங்க வாய்ப்பை தேடுறாங்க. யாராவது நம்மகிட்ட பேச மாட்டாங்களா? எதுக்கே அவன்கிட்ட பேசணும்? பேசுறதுக்கு தான் 2 பேர் இருக்காங்களே. ஒண்ணு கத்த, 2வது மனைவி இருக்கிற போதாது. அவ கடுமையா தான் பேசுவா, சுடுகஞ்சி மாதிரி தான் பேசுவா, கடுகு மாதிரி தான் இருப்பா, வெந்தய மாதிரி கசப்பா தான் இருப்பா. கழுத அவ அப்படிதான் உனக்கு தரப்பட்டிருக்கிறது. அவ வெந்தய மாதிரி இருக்கா, கசப்பா இருக்கா, அதுதானே கத்து தந்தது. அது கடுகு மாதிரி வெடு வெடு நிக்கிறா, அது அவர் தானே தந்தது. ஆமே. மிளகு மாதிரி உரப்பா இருக்கா, அவர் தானே தந்தது. கேளு அவர்கிட்ட, என்னையா கடுகையும் வெந்தயத்தையும் மிளகையும் தந்திருக்கிறீங்க, தினம் கடுகா சாப்பிட முடியும், தினமும் மிளகு வெந்தயத்தையும் சாப்பிட முடியும் அவர்கிட்ட கேளுங்க. அவர் அப்படியே சீரகமா மாத்தி தந்துருவார். செம்மையான ஆளு நம்ம ஆளு. என்னுடைய தேவன் அப்படிப்பட்ட ஒரு தெய்வம். அவரை பத்தி நிறைய பேசுவேன் நான். அவர் கடுகு ஜீரகமாக்க முடியும். ஜீரகத்தை ஏன் கடுகு தண்ணி குடிச்சா பேதியாகும், ஜீரக தண்ணி குடிச்சா குளிர்ச்சி ஆகும். அதே மனைவி ஜீரக தண்ணியா மாத்தி தருவார். எதுக்கு இன்னொரு இடத்துல போய் வாய்ப்பை தேடுறீங்க? சில ஆளு வாய்ப்பை உருவாக்குவான். ஒரு அம்மா நைட் 11 மணிக்கு போன் பண்ணுது, பாச்சா நாளைக்கு எனக்கு வீட்டுக்கு ஒரு அற்புதம் ஜெபம் பண்ணு. என்ன ஒரு பாச்சு போன் பண்ணாரு, என் புருஷன் என்னை விட்டு போய் 7 வருஷம் ஆச்சு, அவர் என் பையனுக்கு பிறந்த நாளா ஞாபகமா வச்சிருக்கிறாரு, அவனுக்கு என்ன வேணாலும் வாங்கி தர்றாராம், நாளைக்கு காலையில வர்றாராம், வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணுங்க. நான் கேட்கிறேன், அவர் நல்லதுதானே செய்யவா? இல்ல பாஸ்டர் வேற மாதிரி பேசுறாரு. முட்டாள அணி 11 மணிக்கு இன்னொருத்திக்கு போன் பண்ணி ஜட்டி வேணுமா, காய்ச்சிட்ட வேணுமா, அவன் பிள்ளைக்கு எது வேணும் கேட்கிற அறிவில்லை. அப்ப நீ பாவத்துக்குரிய வாய்ப்பை தேடுகிறாய். எங்கேயாவது பலியாகி விடாதீர்கள். யோசிப்பை போல பார்வோனுடைய அரண்மனைக்கு நீங்க போகிற வரைக்கும் தேவன் போத்திபார் வீட்டில நீங்கள் தங்கி விடாதபடிக்கு கர்த்தர் உங்களை தப்புவிக்க ஆயத்தமாய் இருக்கிறார். அதை புரிந்து கொண்டு யோசிப்பு சொல்றான், தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி?